வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களை நாளை நேரில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பேரிடர்களை எதிர்கொள்ள தேவையான அனைத்தும் ஒன்றிய அரசு வழங்குமாறு பிரதமரிடம் வலியுறுத்த இருப்பதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிவிரைவு வந்தே சாதாரண ரயில்கள் இயக்கப்படுமா? வைகோ கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்து தொடர் அமளி. மக்களவையில் மேலும் 49 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு தலைவர்கள் கண்டனம். வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் 6 ஹெலிகாப்டர்கள் மூலம் நடைபெற்று வரும் மீட்பு பணிகள். இன்னும் ஓரிரு நாட்களில் நிலைமை சீராகும் என்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா பேட்டி. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் எனவும், அப்போது தமிழகத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் மீண்டும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கர்த்தரின் நல்லாசியோடு தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் எனவும், அப்போது தமிழகத்தில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் அனைத்தும் மீண்டும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அப்போது தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் மறுக்கப்படும் முன்னுரிமைகள் மற்றும் சலுகைகள் முழுமையாக கிடைக்கப்பட அனைத்து முயற்சிகளும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குளிர்கால கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 141ஆக உயர்ந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் கடந்த புதன்கிழமை மக்களவையில் மதியம் 1 மணியளவில் நடந்த பூஜ்ய நேர விவாதத்தின் போது திடீரென பார்வையாளர்கள் வரிசையில் இருந்து சிலர் அவைக்குள் குதித்து ஓடினர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. அவையில் அத்துமீறலில் ஈடுபட்டது பற்றி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றி மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா அறிக்கை அளிக்க கோரியும், இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை கண்டித்தும் எதிர்க்கட்சிகள் நேற்று அமளியில் ஈடுபட்டன. இதனால் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். எனினும் எதிர்க்கட்சிகளின் அமளியால் அவை தொடர்ந்து ஒத்திவைக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதன்பின் மதியம் 3 மணிக்கு பின்னர் தலைவர் ராஜேந்திர அகர்வால் தலைமையில் அவை கூடிய போது மீண்டும் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் என கூறியும், அவையின் கண்ணியம் மற்றும் மதிப்பு ஆகியவற்றை காக்கும் வகையிலும் 33 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்படுகின்றனர் என சபாநாயகர் அதிரடியாக உத்தரவிட்டார். இதேபோன்று மேலவையிலும் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களில் 45 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் நேற்று ஒரே நாளில் 78 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். சில நாட்களுக்கு முன் திமுக எம்பிக்கள் உள்பட 14 பேர் மக்களவையில் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். இதனால் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை 92ஆக உயர்ந்தது. எம்பிக்கள் இடைநீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசியவாத காங்கிரசின் தலைவர் சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த காந்தி சிலையின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவையில் எம்பிக்கள் மீண்டும் இன்று அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவையில் கார்த்தி சிதம்பரம், சுப்ரியா சுலே, சசி தரூர், டிம்பிள் யாதவ், டேனிஷ் அலி உள்ளிட்ட 49 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை 141ஆக உயர்ந்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி மீது
தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் கோர்ட் கடந்த 2016ஆம் ஆண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை வழக்கிலிருந்து விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து 2016ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி வருமானத்திற்கு அதிகமாக 64.90% சொத்து குவித்தது நிரூபணமாகியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து விழுப்புரம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் தண்டனை விவரங்கள் வரும் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அன்றைய தினம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி நேரில் அல்லது காணொலி வாயிலாக ஆஜராக உத்தரவிட்டுள்ளார். வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் 6 ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெறுவதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக அதிகனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், காயல்பட்டினத்தில் அதீத மழை பெய்தது. கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததை தொடர்ந்து போக்குவரத்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் மக்கள் மிகுந்த அவதியடைந்தனர். இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் படிப்படியாக வடியத் தொடங்கியுள்ளது. இதையடுத்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் 6 ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெறுவதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 550 வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 25,000 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இன்னும் ஓரிரு நாட்களில் நிலைமை சீராகும் என்று தெரிவித்தார். அப்புறம் போக்லின், ஜேசிபி போன்ற 672 மஷின்ஸ் இந்த பகுதிக்கு மூவ் பண்ணியிருக்கோம். இதை தவிர நேற்று சென்னையில் அந்த 100 பம்ப்ஸ் டிஸ்பேஸ் பண்ணோம். இன்னைக்கு காலையில் அது தூத்துக்குடிக்கு ரீச் ஆகிடும். ஸோ அந்த தண்ணி வடிஞ்ச உடனே எந்தெந்த தாழ்வான் பகுதியில் தண்ணி நிற்குதோ அதை பம்பிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஹைவேஸில் அந்த கூடுதல் தலைமை செயலாளர் ஹைவேஸ் அந்த ப்ளஸ் ஆனரபிள் மினிஸ்டர் ஹைவேஸ் அங்கே கேம்ப் பண்ணுறாங்க. எந்தெந்த பகுதியில் அந்த அடைப்பு இருக்க ஹைவேஸில் அதை உடனடியாக அதை சரி பண்ணி அந்த ரோடை ரெஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மாநகரத்தில் அங்கே கேம்ப் பண்ணுறாங்க. அங்கே கேம்ப் பண்ணி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் மாண்புமிகு ஹைவேஸ் மினிஸ்டரும் ப்ளஸ் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அதுவும் அவங்க அதிகாரிகளோடு சேர்ந்து அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அந்த பகுதியில் எப்படி அந்த சாப்பாடு சப்ளை பண்ணுறது அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களை நாளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு விரைந்து நிதி ஒதுக்க கோருவதற்கும் தற்போது தென் மாவட்டங்களில் பெய்து வரும் அதி கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள், மீட்பு, நிவாரண பணிகள் குறித்து எடுத்து கூறி பிரதமர் மோடியிடம் ஆலோசனை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் முதலமைச்சர். இந்த 4 மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களின் வாழ்வாதாரங்களை திரும்ப உருவாக்க உடனடி நிவாரணமாக தேசிய பேரிடர் மீட்பு நிதியில் இருந்து உதவி செய்திட பிரதமரிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தார். அடுத்தடுத்து 2 பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்துள்ள நிலையில் இவற்றை எதிர்கொள்ள தேவையான அனைத்தும் ஒன்றிய அரசு வழங்குமாறு பிரதமரிடம் வலியுறுத்த இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதனைத் தொடர்ந்து கனமழையால் பாதிப்படைந்த தூத்துக்குடி, நெல்லை பகுதிகளுக்கு நாளை ஆய்வு மேற்கொள்ள செல்வதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். முதலில்
சென்னை பெருவெள்ளத்திற்காக வைக்கப்பட்ட கோரிக்கையுடன் தென் மாவட்ட வெள்ள சேதங்களை இணைத்து கோரிக்கை வைப்பதற்காக பிரதமர் அவரிடத்தில் நேரம் கேட்டிருந்தேன். இன்று இரவு 10:30 மணிக்கு நேரம் ஒதுக்கி உள்ளார்கள். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை முழுமையாக பிரதமர் அவரிடம் நேரில் நான் வழங்கப் போகிறேன். இந்த 4 மாவட்டங்களில் வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களது வாழ்வாதாரங்களை திரும்ப உருவாக்க உடனடி நிவாரணமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கிட மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் கோர இருக்கிறேன். அதேபோல தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இம்மாத துவக்கத்தில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட அதிகனமழை வெள்ளப்பெருக்கினால் கடும் பாதிப்புகளை சந்தித்தோம். இவ்வாறு அடுத்தடுத்து 2 பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்துள்ள நிலையில் இவற்றை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் ஒன்றிய அரசு வழங்குமாறு மாண்புமிகு பிரதமரிடம் வலியுறுத்த இருக்கிறேன். தூத்துக்குடியில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீட்பு பணிகளை மேற்கொண்டார். பாளையங்கோட்டை சாலை அரசு மருத்துவமனை பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். பிரதான சாலையில் இருந்து முழங்கால் அளவு நீரில் நடந்து சென்று அரசு மருத்துவமனையில் அமைச்சர் உதயநிதி பார்வையிட்டு பேருந்து நிலையத்தில் முகாமில் தங்கியிருந்த மக்களுக்கு உணவு வழங்கினார். மேலும் அவர் நிவாரண முகாமில் உள்ள மக்களை சந்தித்து பேசி தேவையான உதவிகள் செய்யப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக பெய்த கனமழை காரணத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. வெள்ளம் சூழ்ந்த பகுதியை பார்வையிட்டு தண்ணீரை அப்புறப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அமைச்சர்கள் களமிறங்கி வேலை பார்த்து வருவதாக தெரிவித்தார். அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, கீதா ஜீவன் ஆகியோரும் உடன் இருந்தனர். தமிழ்நாட்டில் அதிவிரைவு வந்தே சாதாரண ரயில்கள் இயக்கப்படுமா என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில் அளித்துள்ளார். ரயில்வே சாமானிய மக்களுக்காக ஏசி அல்லாத அதிவிரைவு வந்தே சாதாரண ரயிலின் சோதனை ஓட்டத்தை இந்திய ரயில்வே நடத்தியதா உள்ளிட்ட வைகோவின் கேள்விகளுக்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே தொடர்பு மாநில எல்லைகளை தாண்டி ரயில் சேவைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். மேலும் ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்துவது என்பது இந்திய ரயில்வேயின் போக்குவரத்து செயல்பாட்டு சாத்தியங்கள் மற்றும் நிதிநிலை போன்றவற்றுக்கு உட்பட்டவை எனவும் விளக்கம் அளித்தார். அதேபோல் மண்ணரிப்பு மற்றும் நீரோட்டம் குறித்து தேசிய அளவில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதா என்று வைகோ எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இந்திய வேளாண்மை துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா, நிலையான பாதுகாப்பு நடைமுறைகளை மேம்படுத்துவதற்காக வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தை இந்திய அரசு தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் நில வளங்கள் துறை ஊரக வளர்ச்சி அமைச்சகம் 2015 முதல் 2016 ஆண்டு முதல் பாழடைந்த நிலங்களை மேம்படுத்துவதற்காக பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டத்தின் மூலம் நீர்நிலை மேம்பாட்டு கூறுகளை செயல்படுத்துவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியானது இன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 151% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து 21ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிபோதையில் தாயை அடித்து கொலை செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வடபூதனம் பகுதியை சார்ந்தவர் மலையாத்தாள். இவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் 2வது மகனான திருமூர்த்தியுடன் வசித்து வந்தார். மனைவியை சில மாதங்களாக பிரிந்து வாழும் திருமூர்த்தி மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்த அவர் அம்மாவிடம் இரவு சாப்பாடு கேட்டுள்ளார். அப்பொழுது உணவு எடுத்து வர தாமதம் ஆனதால் ஆத்திரமடைந்த திருமூர்த்தி அருகில் இருந்த கடப்பாறையை எடுத்து தனது அம்மாவை தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் அங்கு மலையாத்தால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே தலைமறைவான திருமூர்த்தி கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுபோதையில் தாயை மகனே கொலை செய்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியதை தொடர்ந்து 5 மாவட்டங்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் 69 அடியை எட்டியவுடன் அணை நிரம்பியதாக அறிவிக்கப்பட்டு அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் உபரி நீராக ஆற்றில் திறக்கப்படும். தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வைகை அணை நீர்மட்டம் 69 அடியை எட்டியது. இதன் காரணமாக தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையின் மதகு பகுதியில் வைக்கப்பட்டுள்ள அபாய சங்கு 3 முறை ஒலிக்கப்பட்டது. நீர்மட்டம் 69 அடியை எட்டிய நிலையில் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்வது தற்போது குறைந்துள்ளதால் அணைக்கான நீர்வரத்தும் குறைந்துள்ளது. இதன் காரணமாக அணையில் இருந்து 3000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கவும் செல்ஃபி எடுக்கவும் வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே வண்ணாத்திப்பட்டியில் உள்ள வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க கட்டிட வளாகத்தில் மாவட்டத்தில் 2வது நேரடி கொள்முதல் நிலைய திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கொள்முதல் நிலையத்தை தொடங்கி வைத்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ராகிக்கான தொகையை கொடுத்து தரமான ராகியை தங்களது நிலங்களில் பயிர் செய்ய வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் பகுதியில் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த பலத்த மழையின் காரணமாக கோவில்பட்டி நகரில் பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகள், ரயில்வே சுரங்க பாலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. வரலாறு காணாத வகையில் மழை பெய்து உள்ளதால் கோவில்பட்டி நகரமே வெள்ளக்காடாக காட்சி அளிக்கும் நிலை உள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் உள்ள அனைத்து மின்விளக்கு பெட்டிகளும் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே கிரிவல பாதையில் பழுதாகாமல் விளக்குகள் எரிய மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் அருகே 5G செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரவில் பணி நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பேரூராட்சியில் குப்பைகளை தரம் பிரித்து அளித்தல், தூய்மை இந்தியா திட்ட கோட்பாடுகள் மற்றும் சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு இளம் வயதிலேயே பதிய வைக்கும் வகையில் மூவண்ண பொம்மை குப்பை கூடைகள் வழங்கப்பட்டு விளையாட்டு மூலம் திடக்கழிவு மேலாண்மை கற்றல் பயிற்சி நடைபெற்றது. இதனை பேரூராட்சி மன்ற தலைவர் இந்திரா காந்தி சேகர், துணைத் தலைவர் சந்திரசேகர் மற்றும் வார்டு உறுப்பினர் மீனாட்சி ராஜகோபால் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே மகேந்திரவாடி ரயில் நிலையத்தில் ஜோலார்பேட்டையில் இருந்து சென்னை மார்க்கமாக ரேணிகுண்டா செல்லும் சரக்கு ரயில் வந்துள்ளது. அப்போது ரயில் நிலையம் லூப் லைன் வழியாக வரும் பொழுது சரக்கு ரயிலின் கடைசி பெட்டியின் 2 சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு விலகி தடம் புரண்டுள்ளது. இதையடுத்து ஜோலார்பேட்டை ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்ட சக்கரங்களை தூக்கி நிறுத்தும் மெஷின் வரவழைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிக்கு வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய வைகை அணையில் இருந்து வரக்கூடிய 58 கால்வாய் திட்டம் வைகை அணை பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக நிரம்பியுள்ளது. இதனால் 58 கால்வாய் திட்டத்தில் உடனடியாக தமிழக அரசு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் முக்கிய கட்சி நிர்வாகிகளுடன் உசிலம்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை மற்றும் தேனி அனைத்து பகுதிகளுக்கு செல்லும் போக்குவரத்து 1 மணி நேரத்திற்கும் மேல் பாதிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுடன் குளுகுளு காலநிலையை அனுபவிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகையில் குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா மற்றும் தொட்டபெட்டா போன்ற பகுதிகளுக்கு செல்வதுடன் படகு இல்லத்தில் அங்குள்ள மிதிப்படகுகள் மற்றும் மோட்டார் படகுகளில் உற்சாகமாக பயணித்தனர். மேலும் அண்டைய மாநிலமான கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் உதகைக்கு வந்து செல்கின்றனர். போராட்டம் நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தது ஜனநாயக படுகொலை என்று கண்டித்துள்ள புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மோடி அரசு சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்வதாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இதனை தெரிவித்தார். இந்த ஒட்டுமொத்தமா இது கொள்ளைக்காரர்கள் ஆட்சியா இருக்குது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி. பிரதமர் மோடி ஊழலை ஒழிப்போம், நான் ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் பிரதமராக வந்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் ஊழல் மலிஞ்சு போச்சு. பிரதமர் என்ன செய்யறாரு? என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு? என்ன சொன்னாரு? புதுச்சேரியில் பாலாறும் தேனாறு ஓடுனார் நரேந்திர மோடி. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஊழல் நடக்குது, சாராயம் தான் ஓடுது. இப்படிப்பட்ட இந்த ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் கிராமத்தை சேர்ந்த திருப்பதி என்பவர் தனது மனைவியை பிரிந்து மன உளைச்சலில் இருந்த நிலையில் ரயிலின் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உரிமை குரல் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுச் செயலாளர் ஜாகீர் உசைன் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அதன்படி மேக்சி கேப் வாகனங்களுக்கு விதித்த ஆயுட்கால வரியை ரத்து செய்ய கோரியும், ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உடனடியாக மாற்றி அமைக்க கோரியும், ஓலா, ஊபர், போர்ட்டர் போன்ற நிறுவனங்களை முறைப்படுத்த கோரியும், பைக் டாக்ஸிகளை தடை செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதிமுகவை மீட்கும் போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் என ஓபிஎஸ் அணி நிர்வாகி அமலன் சாம்ராஜ் பிரபாகர் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் காட்டும் வழியில் தொடர்ந்து பயணித்து அதிமுகவை மீட்கும் போராட்டத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் தொண்டர்களின் உரிமையை மீட்போம் என்றும் கூறினார். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் இயக்கத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சுயநலத்துக்காக அபகரித்து கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் அவரிடம் இருந்து மீட்டு அதை தொண்டர்களுக்கு கட்சிகளாகவே நாங்கள் அதை மீட்டெடுப்போம். எங்கள் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் கட்சி விரைவில் வரும். அவர்களிடமிருந்து கட்சியை மீட்டெடுப்பதுக்கு தான் இந்த உரிமை மீட்பு குழு நாங்கள் இது வச்சோம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வியூகம் வகிக்கின்றது இப்போ ஓப்பனாக நம்ம சொல்ல முடியாது, அது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஐயா ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அது என்னன்றது விரைவில் உங்களுக்கு அவரே தெரியப்படுத்துவார்.
வேலூர் மாவட்டத்தில் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சமூக நீதி காவலர் கலைஞர் என்ற தலைப்பில் பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்ட பல போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் விழா திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. தென் மாவட்டம் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தற்போது கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ள பாதிப்பில் தமிழக அரசு தரப்பில் மீட்பு குழுவினர் மற்றும் பொதுமக்களை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் 2 லாரி மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைத்தனர். சென்னை பெரம்பூரில் 50 வருடத்திற்கும் மேலாக இயங்கி வரும் சரஸ்வதி கலா கேந்திரா நாட்டிய பள்ளி சார்பாக மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கலா கேந்திரா நாட்டிய பள்ளியின் தாளாளர் கிரண்மை, செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நடன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பின்னணி பாடகர் சாய் விக்னேஷ், பரதநாட்டிய கலைஞர் காவ்யா முரளிதரன், யாத்திசை திரைப்பட இயக்குனர் தரணி ராசேந்திரன் மற்றும் திரைப்பட இசை அமைப்பாளர் சி சத்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 5795 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 46,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 79,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 115 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் வடமேற்கு பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.2 ஆக பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் உடைந்து 115 பேர் உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கான்சு பிரவசியின் தலைநகரமான லான்சோயில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மக்களை தேடுவதற்கும் நிவாரணத்திற்கும் அனைத்துவித முயற்சிகளையும் நடத்த வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அறிவுறுத்தினார். 2 மாகாண எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கியவர்களை மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களை நாளை நேரில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பேரிடர்களை எதிர்கொள்ள தேவையான அனைத்தும் ஒன்றிய அரசு வழங்குமாறு பிரதமரிடம் வலியுறுத்த இருப்பதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிவிரைவு வந்தே சாதாரண ரயில்கள் இயக்கப்படுமா? வைகோ கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்து தொடர் அமளி. மக்களவையில் மேலும் 49 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு தலைவர்கள் கண்டனம். வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் 6 ஹெலிகாப்டர்கள் மூலம் நடைபெற்று வரும் மீட்பு பணிகள். இன்னும் ஓரிரு நாட்களில் நிலைமை சீராகும் என்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா பேட்டி. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.